கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 101 சங்கீதம் 3 வசனம். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவரின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். எதெல்லாம் தீங்கின் தோணுகிறதோ, இதெல்லாம் நமக்கு உதவாத காரியம் என்று தோணுகிறதோ, அதெல்லாம் என் கண் முன்னாடி வைக்க மாட்டேன், அதை பின்பற்ற மாட்டேன். வழி விலகுகிறவன் செய்ய வெறுக்கிறேன். நம்மளை வழி விலக பண்ணுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரும் நாமும் இணைந்திருக்கிறதை பிரிக்கும் பாருங்க, அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். எந்த விதத்திலும் அது எனக்கு தேவை கிடையாது. என்னோட ஐக்கியம் கர்த்தரோட மட்டும்தான் இருக்கிறதும் என்பதை இங்கே பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு தீங்கான காரியம் நம்முடைய மொபைலில் இருக்கிறது, டிவியில் இருக்கிறது. நாம் அதை எவ்வளோ தூரம் அதை நாம் பின்பற்றுகிறோம்? தீங்கான காரியங்கள், மனிதனை தவறு செய்ய வைக்கிற காரியங்களை முற்றிலுமாக வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அதை தாவீது அதெல்லாம் சொல்லுகிறார். நான் அப்படி வெறுக்கிறேன், அதை பார்க்க விரும்பலை, அதன்படி செய்ய விரும்பலை, நான் என் கர்த்தரையே நோக்கி பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் தாவீது தன் காலத்தில் உத்தமமாக இருந்தான், பிரியமானபடி ஊழியம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். பிரியமானவர்களே, கட்டாயம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம விரும்பணும், இது வேண்டாம், இது தீங்கான காரியம், இது என்னை தேவனை விட்டு பிரிக்கிறது. சினிமாவாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், ஃபோனில் அடிக்டாக இருக்கலாம், இது என்னை தேவனை விட்டு பிரிக்கிறது. தீங்கான காரியம் என்னை பிரிக்கிறது, அது வேண்டாம் என்று சொல்லி நாம் பழகணும். அப்படி நாம் விரும்பும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். தீங்கான எந்த காரியமும் நாங்கள் கண்முன் வைக்காமல் உண்மையே நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.